ஹாய் ஹலோ வணக்கம். இது ஓட்டு போட்ட அன்றைக்கி சரி ஃப்ரீயாக இருக்குமே டைம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டுட்டு அன்றைக்கி ஈவினிங் கிளம்புனோம். மதுரை தெப்பக்குளத்தை சுற்றி ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கும். அன்றைக்கி போகலான்னு சொல்லி போனால் சில கடைகள் இருந்துச்சு, சில கடைகள் இல்லை. நல்லாவே தெரியல. நிதி உட்காரு. இருட்டாக இருக்கு. நல்லா இருந்தாலும் ஆமாம். அது ஒரு ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு டே போயிருந்தோம், நிறைய கடைகள் இருந்துச்சு. இப்போது அன்றைக்கி ஓட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுனால எல்லாமே லீவ் போட்டாங்க போல். இந்த இடத்துல வாழை குருத்து அது இது மட்டும்தாங்க எல்லா இடத்துலையுமே கிடச்சிச்சு. அப்புறம் ஜூஸ் கடை நிறையா இருந்துச்சு, அப்புறம் ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு நிறையா. அவ்வளோதான், ஒழிய மற்ற ஐட்டம்ஸ்லாம் நிறையா இல்லை. அப்புறம் சரி போனதுக்காக ஏதோ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் காமிச்சிட்டு எதையா ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வரலன்னு சொல்லி அப்புறம் டிஃபன் சாப்பிட தான் கிளம்புனோம். என்னென்னா இதுக்கு முன்னாடி ஒரு இடம் போயிருந்தோம், நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் நிறையா இருந்துச்சு. எங்களுக்கே நடந்து போகும்போதே நிறைய சாப்பிட்டோம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. சித்திரை திருவிழா மதுரையில் நடக்கிறதுனால குழந்தைகளுக்கு பெரியவங்க எல்லாம் மீனாட்சி மாதிரி வேஷம் போட்டு, அழகர் மாதிரி எல்லாம் வேஷம் போட்டு குழந்தைகளை நிறையா கூட்டிகிட்டு வருவோம் கோயில்களுக்கு. அந்த மாதிரி ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தாங்க. அது பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம். நடக்க பார்த்திங்கன்னா சுற்றி ரவுண்டு அந்த தெப்பக்குளத்தை சுற்றி கடைகள் இருக்கும். அப்போ கடைகள் சுற்றின்னு நம்ம கோயிலை சுற்றி நடந்துக்கிறோமோ பக்கத்தில் இந்த மாதிரி திட்டு மாதிரி இருக்கும். அந்த திட்டில் உட்காந்து நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி எல்லாம் வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே இருக்கும். பணியாரம், புட்டு, கொழுக்கட்டை, இந்த மாதிரி நிறைய நம்ம வெளியில் கிடைக்காத ஐட்டம்ஸ் தானியங்களில் செய்கிற இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்கும். அந்த மாதிரி இல்லை. எல்லோரும் லீவுனால சரி வரமாட்டாங்கன்னு நினச்சி அவங்களும் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டாங்க போல். அதனால் நாங்கள் போனதுக்காக சும்மா ஒரு 2-3 இது வாங்கி சாப்பிட்டுட்டு அது நல்லாவே இல்லை, அப்படியே வந்துட்டோம். சாப்பிட கிளம்பிட்டோம். குழந்தைங்க தான் அது வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு எதுவும் இல்லாதனால அதுவும் இன்னொன்று என்னென்னா கூட்டம் நிறையா இருந்தால் தான், கடைகள் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கூட்டமாகவும் இருக்கும். அந்த மாதிரில இந்த வடை மட்டும்தான் இருந்துச்சு. வடையை அங்கேயும் போய் அந்த வடையை தானே திருடணும், வேறு வழி இல்லையே. வந்ததுக்காக ஏதோ வடை, ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் ஜிகர்தண்டை சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம். அதனால் அந்த வடையை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்ததுக்கு கிளம்பிட்டோம். என்ன வடைடா? ஸ்வீட்டு. அதான் பச்சை கலர் இருக்குது. என்னது அது? பச்சை வடை. இந்த தென்னங்குருத்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா இடங்கள் அதையும் கிடைக்கும், ஹெல்த்தியும் கூட. ஆனால் அதிகமாக யாரும் வாங்கி சாப்பிட்றதில்ல. ரேட்டும் கம்மி, 30 ரூபா தான் வருது. ஆனால் நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் சாப்பிட்றது ரொம்ப கம்மி தான். அது பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் சாப்பிட்றாங்க, மற்றவங்க யாரும் சாப்பிட்றதில்ல. எப்படி சாப்பிட்றது?